ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு அவிக் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடியுரிமை சட்டம் 1955 அடிப்படையில் பதிவின் மூலம் குடியுரிமை பெறுதல், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் அடிப்படையில் வந்துட்டு எப்படிலாம் குடியுரிமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்திய வம்சாவளியா சேர்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னா 7 ஆண்டுகள் இந்தியாவில் வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்டா வாழ்ந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபாரினர் வந்துட்டு இந்தியர்களை திருமணம் செய்கிற பட்சத்துல, இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்களோ இல்லைன்னா கனடால இருக்கிறவங்களோ ஒரு இந்திய குடிமகளை வந்துட்டு இல்லைன்னா ஒரு இந்திய குடிமகனை வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். ஆனா எப்போ அப்படின்னா 7 ஆண்டுகள் இந்தியால வந்து ஆர்டினரி ரெசிடென்டா இருந்துதான் வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் இல்லைன்னா அவருடைய பெற்றோர் அவங்க வந்து 1947, அதாவது சுதந்திரம் அடைந்த இந்தியால வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 12 மாதம் வந்து இந்தியால, அதாவது ஒரு வருஷம் இந்தியால வந்து ஸ்டே பண்ணி ஆர்டினரி ரெசிடென்டா இருந்து வாங்கிக்கலாம். இட் மீன்ஸ் அவங்க ஆக்சுவலா இப்போ இந்தியால இல்ல, வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரில வந்து ஒரு ஆர்டினரி ரெசிடென்டா இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்க மறுபடியும் இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம். ஆனா எப்படின்னா, ஒரு 12 மாதம், அதாவது ஒரு வருட காலம் வந்து இந்தியால ஸ்டே பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க வந்து இந்தியால, அதாவது இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திர இந்தியால பிறந்திருக்கணும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 வருஷமா ஒருத்தவங்க ஓசிஐ அட்டை வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களும் 12 மாதம் வந்து இந்தியால ஸ்டே பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்தியால ஒரு ஆர்டினரி ரெசிடென்டா, ஒரு சாதாரண ஒரு ரெசிடென்டா இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஓசிஐ அட்டை அப்படிங்கிறது நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓசிஐ அட்டைனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓசிஐ அட்டைங்கிறது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிஐ அட்டை வைத்திருப்பவர்கள் அப்படின்னு சொல்லி 2015 அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நீங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். என்ன அப்படின்னா, இந்த ரெண்டையும் ஒரு கேட்டகரியாவும் இந்த ரெண்டையும் ஒரு கேட்டகரியாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 கேட்டகரியை சேர்ந்தவங்களும் 7 வருடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியால ஸ்டே பண்ணி தான் இந்திய குடியுரிமை வாங்கிக்க முடியும். ஸோ இந்த 2 கேட்டகரியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் வந்துட்டு இந்தியால ஸ்டே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அட் த சேம் டைம் இந்த மாதிரி வாங்கிக்கிற பட்சத்துல அவங்களுடைய மைனர் சைல்ட்ஸும் இந்திய குடிமகளாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நேச்சுரலைசேஷன், இயல்பின் அடிப்படையில் இந்திய குடியுரிமை எப்படி வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.